வணக்கம். இன்றைக்கு சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர போகிறேன்னு சொல்லி ஆயத்தம் பண்ணவர் ஹரணி அமரசூரியக்கு எதிராக. அப்போ அதை ஒரு பெரிய விழாவாக அங்கே உற்சவம்னு சொல்கிறது அவையின் அந்த காரியாலயத்தில் வச்சு சைன் பண்ணி தாங்கள் கொண்டே யாருக்கு சபாநாயகர்கிட்ட கொடுக்க போகிறோம்னு சொல்லி அது ஒரு மீடியாக்களுக்கு பெரிய பிரச்சாரமாக பெரிய செய்தியாக கொடுத்து. இப்போ நாட்டில் இப்போ இருக்கிற ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பிரதமருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில் பிரேரணை வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது. உண்மைதானே? ஆனால் எனக்கு தெரியும், சைன் பண்ணிக்கே தெரியும், சைன் பண்ணுறால் முதலாவது சைன் பண்ணுறால் அவ்வளோ நல்லம் இல்லை. அதால் இது பாராளுமன்றத்துக்கு வரப்போகிறது இல்லை, இது நடக்க போகிற விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அது நேற்றைய பாராளுமன்றத்தில் அதாவது நேற்று 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் டாக்டர் நலிந்த திஸ்ஸ அமைச்சர் கேட்குறாரு, எப்போ இந்த பாராளுமன்றத்துக்கும் கூட நம்பிக்கையில் பிரேரணையை கொண்டு வர போகிறீங்கன்னு கேட்குறாரு. அது அவர் நக்கலாக தான் கேட்குறாரு. அவங்க இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரதை அவங்க எந்த ஒரு அரசாங்கம் விரும்பாது. ஆனால் இவங்க ஏன் கேட்குறாங்கன்றா தெரியும், இது ஒரு ஒரு இதாக பிசுபிசுத்து போகிற கேஸுன்னு சொல்லி. அப்போ வலுக்கட்டாயமாக கொண்டு வாங்க வேணாம், ஏன் கொண்டு வர இல்லைன்னு கேட்க, அது நாங்கள் சரியான நேரத்தில் சரியான சுப நேரத்தில் அந்த அந்த கணக்கு விஷயம் சிங்களத்தில் சொல்லி நாங்கள் அது சரியான கால நேரம் பார்த்து சரியான இடத்துல அதை நாங்கள் சமர்ப்பிப்போம்னு சொல்கிறார். ஏன் இவ்வளோ காலம் இப்போ சைன் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு கிழமைக்கு மேலே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் இவ்வளோ நாளும் இது தாமதிக்குதுன்னு பார்க்கணும். நாங்கள் எப்படின்னா சஜித் பிரேமதாசா சைன் பண்ணிட்டார். இப்போ சஜித் பிரேமதாசா கோலையா மேலே 4-5 பேர் அதில் பார்க்க பின்னுக்கு நின்றவே சைன் பண்ணிப்பேன். இப்போ எங்கள்கிட்ட கேள்வி என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு வீடியோன்னு சொல்லி இதை முடிஞ்சால் ஒரு 50 பேர்கிட்ட கையெழுத்தை வாங்கி இதை கொண்டு வந்து சமர்ப்பிக்க சொல்லி நான் ஒரு போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. சிங்களத்துலேயும் தமிழ்லேயும் கதைச்சிருந்தேன் அந்த வீடியோ. அப்போ அதாவது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது நடக்க போகிற விஷயம் இல்லைன்னு சொல்லி. இவர் இப்போ 10 பேரோ 15 பேரோ சைன் பண்ணியிருந்தாலும் ஒரு 20 பேர் சைன் பண்ணி போட்டு கொண்டே கொடுக்கலாம் சபாநாயகர்கிட்ட, மிச்ச பேர்கிட்ட சைனை பிறகு அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் இவர் ஏன் கொண்டே கொடுக்கலன்னு இப்போ யோசிக்கல. இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருதில்ல, இப்போ எல்லாருமே இதுக்கு சைன் பண்ண இல்லையோ? எதிர்கட்சியில் 66 பேர் சொச்ச பேர் இருக்கிறேன். அப்போ எல்லாருமே இதில் சைன் பண்ண இல்லையோ? கேஷ் சிலிண்டரில் இருக்க சியாண்ட ஆக்கள், இந்தியாவில் திலீப் ஜெயவீர், அங்கே மனோ கணேசன், ரிஷாத் பதுதீன், ஹக்கீம், இப்போ நிறைய பேர் இருக்கணும். சஜித் பிரேமதாசாவிலேயும் அந்த 2 ஹர்ஷாடி சில்வா பிரிவு ஒன்று இருக்குது, சஜித் பிரேமதாசா பிரிவு ஒன்று இருக்குது, இப்படி பிரிவுகள் இருக்குது அவற்றை கட்சிக்குள்ளேயும். அப்போ இவ எல்லாரும் சைன் பண்ணையில் ஒன்று கேள்வி வருதில்ல. அப்போ ஏதோ உள்ளுக்கு இருக்குது, யாரும் சைன் பண்ணையில் போகலாம் கிடக்கு. இப்போ சரியாக சைன் பண்ணியிருந்தால் கொண்டு கொடுக்கலாம் தானே. இப்போ வேறு விவாதத்துக்கு எடுத்தால் தோல்வி அடைகிறது வெற்றி பெறுறது அது வேறு விஷயம். அரசாங்கம் பக்கத்தில் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அவங்க தோல்வி அடையும். அது ஆனால் இதை கொண்டு வரலாம் தானே. ஒரு தைரியமிக்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இதை கொண்டு வந்துருக்கணும். ஆனால் இவர் அதை பற்றி கேட்கல. சும்மா நாங்கள் உரிய நேரத்தில் கொண்டு எப்போ உரிய நேரம் சரியா நீங்கள் பிளான் பண்ணன்னு சொன்னால் ஹரணி அமரசூரியக்கு எதிராக ஒரு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதை கெட்ட பேரை உருவாக்கி அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு வரலாம்ண்டு. முதலாவது பிரச்சனைன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா வெளியில் ஒரு டிகிரி செஞ்சுக்கிறார். அந்த டிகிரிக்கு பார்ட் ஆஃப் லெக்சரர் இந்த யார் எங்கட ஹரணி அமரசூரிய பிரதமர். அப்போ சஜித் பிரேமதாசா குரு அவர்கிட்ட குரு ஹரணி அமரசூரியா. அப்போ என்னென்ன பேர் தன்னை குருவுக்கு எதிராக நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு இது சிங்கள மக்களை ஏமாத்துறதுக்கு போட்ட ஒரு நாடகம். சரியா? இவர் ஒரு டிகிரி செஞ்சுக்கிறேன். அந்த டிகிரிக்கு சம்பந்தமான லெக்சர் பண்ண போகிற பேராசிரியர்களில் ஹரணி அமரசூரியே ஒரு ஆள். அப்போ இவர் அவர்கிட்ட படிச்சிருக்கிறார். அப்போ இவர்கிட்ட குரு அவர். அப்போ குருவுக்கு எதிராக எப்படி இவர் இப்போ நம்பிக்கையில் பிரேரணை கொண்டுலாது. அப்போ இவர் அப்படி யோசிச்சிருக்கலாம். இப்போ அடுத்தது இவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பிசு பிசுத்து போகிற முடிவுகள் தான். எதுக்குமே வெற்றி பெறல. இவர் எடுத்த சகல முடிவுகளும் பிசு பிசுத்து போச்சு. சரியா? யாராவது சொல்கிறத கேட்டு தான் இவர் அறிவிக்கிறது எல்லாத்தையும். இப்போ ஐக்கிய தேசிய கட்சியோட நாங்கள் இணைந்து செயல்பட போகிறோம்னு சொன்னதும் முதல்ல என்ன சொன்னோம், கடைசி வரைக்கும் சேர மாட்டோம், மத்திய வங்கி கொள்ளையோட சேர மாட்டோம்னு சொல்லி கேட்டது. இப்போ கடைசி கிட்டத்தில் அறிவித்தது அது கடைசியில் நடக்கல. அது நடக்காது. அது ரணில் தன்னை தலைமை பதவியை விட மாட்டார். அப்போ இவருக்கு போய் சேரலாது. அது நடக்காத விஷயத்தை தான் இவர் சொன்னது. அப்போ அது நிறைய விஷயம் பட்டியலை போட்டு கொண்டு போகலாம்.
இப்போ எங்கள்ட கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த உங்களோட எதிர்க்கட்சியில் இருக்க 66 பேரும் சைன் பண்ண இல்லையா, இல்லைன்னு சொன்னால் யாரும் சைன் பண்ணி டிபேக்ஸில் அழிச்சு பின்வாங்கினவையா, இல்லாட்டி சஜித் பிரேமதாசா சைன் பண்ண அப்புறம் அதுக்கு கீழே சைன் பண்ணுறதுக்கு ஒரு கூச்சம், சரி இவர் சைன் பண்ணது வெற்றி பெறாத கேஸு, இதுக்கு போய் நாங்கள் சைன் பண்ணி நாங்களும் சும்மா கேவலப்படுவோம்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டோமா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது. ஆகவே இப்போ சஜித் பிரேமதாசா வந்து அந்த என்ன செய்கிறேன்னு தெரியாமல், அதாவது இந்த சமர்ப்பிக்கிறதா சமர்ப்பிக்க வேண்டாமான்னு சொல்லி கலந்துரையாடல் போய்கொண்டு இருக்குது. இது சமர்ப்பிக்கப்பட மாட்டாது, அதான் உண்மை. இப்போ வந்து இப்போ சஜித் பிரேமதாசா வந்து இந்த 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 பிரேரணையை முதல் கொண்டு வர போகிற வெளிக்கிடைக்கு இப்போ சஜித் பிரேமதாஸுக்கு சார்பான சஜித் பிரேமதாசா கட்சியில் உள்ள ஆக்களே இதில் சைன் பண்ணிக்கிறமான ஒரு சந்தேகம் பேருக்கு இல்லை இருக்குது. என்ன சஜித் பிரேமதாசா கட்சி இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கு. அதாவது ஒன்று ஹர்ஷா அணி, ஒன்று சஜித் அணி. இப்போ அப்போ இதில் 2 அணியில் முதலாவது சஜித் அணி சைன் பண்ணிக்கிறான இப்போ சந்தேகமும் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. சரியா? அடுத்தது வந்து இன்னொரு பிரச்சனை இதில் வெளியாகும். இந்த விவாதத்துக்கு இதை கொண்டு வந்தால் சஜித் பிரேமதாசா இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பிரதமர் ஹரணிக்கரியா எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தால் இந்த விவாதத்தில் சஜித் பிரேமதாசா சார்பில் பங்கு பெற்றது யார்? பங்கு பெற்றினாத்தான். இப்போ அரசாங்க தரப்பில் 159 பேர் இருக்கணும். அப்போ அதில் குறைஞ்சது 40 பேர் சரி இதில் பங்கு பெற்றலாம், 30 பேர் சரி பங்கு பெற்றலாம். கல்வி எடுத்துரைச்சி தர்க்க ரீதியாக அந்த கல்விக்குரிய ஆக்ரோஷத்தோடு அந்த விஷயங்களை இப்படி கொண்டு வந்தால் நல்லம், இப்படி கொண்டு வந்தால் இப்படி கொண்டு வர பிள்ளை என்று சொல்லி சரியான விவாதத்தை நடத்தக்கூடிய டேலண்ட் உள்ள ஆக்கள் சஜித் பிரேமதாசான கட்சியில் எத்தனை பேர் இருக்கணுமென்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. இப்போ இதை கொண்டந்தா இப்படி ஒரு விவாதம் வரைக்க எதிர்க்கட்சி தலைவற்ற கல்வி சார்ந்த அறிவு திறன் வெளியே வரும். அப்போ இருக்கிற நம்பிக்கையும் அற்ப சொற்ப நம்பிக்கையும் சிங்கள மக்களுக்கு இல்லாமல் போகும். அதோட இவற்ற கட்சியில் இதை விவாதிக்கக்கூடிய, இதை தர்க்க ரீதியாக கல்வி பிள்ளைகளின் எதிர்காலம் சம்பந்தமாக தர்க்க ரீதியாக விவாதிக்கக்கூடிய எத்தனை பேர் இவற்ற கட்சியில் இருக்கிற கேள்வியும் இருக்குது. அப்படி வந்தால் விவாதிக்க அந்த கூட்டம் வெளியே வரும். ஏன்னு சொன்னால் உங்கள் இருக்கிறவையை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சரியா? மனோ கணேசன் இப்படி ஆட்டுவார். சஜித் பிரேமதாசாவில் இருக்கிற அந்த 2 கஞ்சா பலையை நட்டு போட்டு கஞ்சா தோட்டம் வச்சுக்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண அவை என்ற கல்வி தகமே மற்றது மாறிக்காராக்கள் உங்கள் இருக்கணும் எல்லாரும். இப்போ இவன் வந்து பலபலன்னு கதைக்கிறார்கள் தான். பலபலன்னு சும்மா அரசியலுக்கு இப்போ கருத்துக்கு பதில் கதிர்த்து பொய்யான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்க தங்களோட ஆட்சிக்கு தாங்கள் வரவன் பண்ணதுக்காக பரப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர கல்வி சார்ந்து கடந்த ஆட்சி மைந்தன் ஆட்சி காலத்தில் சந்திரிகான் ஆட்சி காலத்தில் ஓரளவுக்கு பேராசிரியர் ஜிஎல் பீரிஸு சுசில் பிரேமஜா இந்த பல பேர் இருந்தவை அந்த கல்வி சம்பந்தமாக கலந்துரையாடுறதுக்கு விவாதிக்கிறது. ஆனால் சஜித் பிரேமதாசன்ற கட்சியில் எத்தனை பேர் இந்த கல்வி சம்பந்தமாக கலந்துரையாடி விவாதித்து வெற்றி பெறக்கூடிய ஆக்கள் தங்களோட டேலண்டை காட்டி இந்த அரசாங்கத்தை மொக்கையினப்படுத்தக்கூடிய ஆக்கள் இருக்கணுமென்ற பிரச்சனை சஜித் பிரேமதாசாக்கே இருக்குது. அதால் இதை கொண்டந்தா தங்கட கூட்டு வெளியே வந்துருமான்னு சொல்லி ஒரு அச்சம் சஜித் பிரேமதாசாக்கு இருக்குது. ஆகவே தான் இதை சும்மா நாங்கள் கலந்துரையாடுறோம், நாங்கள் உரிய நேரத்தில் கொண்டு வருவோம்னு சொல்லி இழுத்து அடித்து கொண்டு காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோம். இது தெரிஞ்சுதான், இந்த வீக் பாயிண்ட் தெரிஞ்சுதான் அரசாங்கம் வலுக்கட்டாயமாக நீங்கள் எப்போ கொண்டுறீங்க, நீங்கள் எப்போ கொண்டுறீங்கன்னு சொல்லி அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்குது. இப்போ அரசாங்கம் வந்து பயப்படணும், ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும், பயப்படணும். அது 60 MB 65 MB 50 MB 5 MB இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரைக்கும் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்க சரியான விவாதம் நடத்தி அரசாங்கத்தின் நோக்கங்களை தோல்வியடையக்கூடிய விவாதங்களை இருக்குமா இருந்தால் அது மக்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கு இங்கே வக்கு இல்லை, அதை செய்கிறதுக்கு டேலண்ட் இல்லை. அதால் தான் இப்போ கையை போட்டு பிணைஞ்சு கொண்டு நிற்கணும். இப்போ சைன் பண்ணியாச்சு, இது சைன் பண்ணியாச்சு, ஒரு 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 ஃபார்முலாவுக்கு வந்து சைன் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே எல்லோரும் சைன் பண்ணல. இப்போ அதான் உண்மை. இந்த 66 பாராளுமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சி 66 பேரும் சைன் பண்ணல. இப்போ டிஎன்ஏ விடுங்களேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் முன்னணியை விடுங்களேன், எங்களோட கட்சியில் விடுங்களேன், மிச்சாக்கள் சைன் பண்ணணுமே. சைன் பண்ணல. அவர் சஜித் பிரேமதாசாவை எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்கிற மனோ கணேசன் இருக்கிறார், ஹாக்கிம் இருக்கிறார், ரிஷாட் இருக்கிறார், திகாம்பரம் இருக்கிறார், ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க, மற்ற சஜித் பிரேமதாசா ஹர்ஷாடி சில்வா கீழே இருக்கிறார்கள். இந்த பிரிவு 2 பிரிவு இருக்குது சஜித் பிரேமதாசா கட்சியில். அப்போ இவங்களெல்லாம் வேற எதிர்கட்சி தலைவராக ஏற்றுக்கொண்டபடியா இவங்க சைன் பண்ணணுமே. அப்படின்டா இப்போ யாருமே சைன் பண்ணலைன்னு தான் இப்போ எங்களுக்கு தெரிய வர விஷயம்.
அதால தான் அரசாங்கம் இது தெரிஞ்சு கொண்டு உள்விட்டு ரகசியம் தெரிஞ்சு கொண்டு அரசாங்கம் எப்போ கொண்டு வருவீங்களா எப்போ கொண்டு வருவீங்க கேட்டுக்கொண்டிருக்கு. சஜித் பிரேமதாஸ் அதுக்கு கொடுத்த பதில் தான் நகைச்சுவையான பதில். நான் இந்த வீடியோ செய்கிறதுக்கான காரணமாக தான் சஜித் பிரேமதாஸாக அதை கொண்டு வர இயலாது. அந்த கொண்டு வர டேலண்ட், அந்த தைரியம், அந்த 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 தில்லு அவர்கிட்ட இல்லை. அதால தான் அவர் இந்த நாங்கள் உரிய நேரத்தில் கொண்டு வருவோம், அதுக்கு நாங்கள் சரியான நேரம் பார்த்துருக்குறோம், அது சரியான நேரத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து அதை கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிறேன். ஆகவே சஜித் பிரேமதாசாண்ட இந்த இந்த நம்பிக்கையில் அப்புறம் வருமென்றது அது இந்த அந்த தமிழ் படத்தில் ஒன்றில் அந்த வடிவேலோட ஒரு கொமெடியில் சொல்லுவாங்க, வரும் ஆனால் வராது. வரும் ஆனால் வராது. அதே கேஸ் தான் இது. காத்திருங்கள். நன்றி வணக்கம். நான் சிங்களத்தில் ஒரு வீடியோ நேற்றும் போட்டேன், இன்றைக்கும் போட்டேன், அதையும் போய் பாருங்கள். நன்றி வணக்கம். போமஸ்துதி.